அதாவது இந்திரலிங்கம்னா படைப்பு. படைப்புன்னா உலகத்தை படைச்சவரும் அவர் தான், உன்னை என்னை படைச்சவரும் அவர் தான். இந்திரனா பிறந்து அக்னியாக வளர்ந்து யமனா மாறி நீதி தேவதையாகி வருண பகவானா போயிஞ்சு வாயுலிங்கமாக மாறி குபேரனா வாழ்ந்து ஈசானத்தில் முடிக்கிறார். 8 திசையில் 8 லிங்கமாக உட்காந்துட்டார். இந்திரனா குழந்தை, அக்னின்னா 2வது வயசு, யமன்னா 3வது பருவம், நீதினா கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. உனக்கு எனக்கு பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போனோமா அவர் ஜட்ஜ்மெண்ட் வந்து உனக்கும் சொல்லக்கூடாது எனக்கும் சொல்லக்கூடாது, நியாயமாக சொல்லணும். நீதி தேவதை வந்து அடுத்து வந்து வருணா மாறி இடி மின்னல் காற்று புயல் வெயில் குடிக்கும் தண்ணீரும் சுவாசிக்கும் மூச்சும் அவரே. எவரு? வருண பகவான். வருணா முடிச்சு வாழ்வாக போகிறார். சில காலங்களில் கை காலெல்லாம் வலிக்கும் நம்மளுக்கு. வருண பகவான் வாயு பகவான் நம்மளை தொட்டால் நம்மளை வாயு பகவானை வணங்கினா விடை பெறுவார். அடுத்தது குபேரலிங்கம். குபேரனை யார் போகிறாரு? பொன் பொருள் ஆடைகள் பணம் செல்வங்கள்லாம் வந்துட்டு குபேரன். முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க? நம்மளோட பெரிய ஆள்றப்பா குபேரனாக வாயிறாரு அவருன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை குறிக்கும். அடுத்தது ஈசானம். ஈசானம்னா சுடுகாடு. படைப்பும் இவரே, அழிப்பும் அவரே. படைக்கிறதும் இவரே, அழிக்கிறதும் அவரே. 8 திசையில் 8 லிங்கமாக உட்கார்ந்தாரு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோடி புண்ணியம்னா நீ எத்தனை பாவங்கள் செய்தாலும் திருவண்ணாமலை 13 வாசப்படி கோபுரத்தை பார்த்து சிவனே அவனே எவனேன்னு சொன்னால் அத்தனை பாவங்களும் புண்ணியமாக மாறிடும். அதுதான் இது அக்னி தலம்.